ஹாய் ஹலோ கேண்டி இதெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்வங்கோட ஒரு புது சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிமன், ஜாங்குக், தென் வில்லன்ஸ், ஸோ நிறைய பேர் இருக்காங்க. இது லைக் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், தென் லவ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ஹோல் பேக்கேஜாக நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப நல்லா ஒரு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்து அடுத்து அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும்ல அடுத்த எபிசோட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு சீரீஸ் தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹீரோ அது வந்து பார்த்திங்கன்னா தேயோங். ஸோ ஹீ ஹேஸ் அ பவர் விச் வாஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தவங்களோட கையை பிடிக்கிறச்ச அவருக்கு வந்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்களோட பாஸ்ட் என்ன, ஃப்யூச்சர் என்ன, அவங்களோட டைம்லைன் என்ன, அவங்களோட டெத் எப்படி அக்கர் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லிட முடியும். எக்ஸாக்டாக, ஓகேங்களா? ஸோ ஹீ ஹேஸ் அ பவர், சூப்பர் நேச்சுரல் பவர் இது அவரோடது. பட் இதை வந்து அவர் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களோட ஃப்ரெண்டாகிய ஜிமின், அது செகண்ட் கேரக்டர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜிமன் வந்து பார்த்திங்கன்னா தேயோங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹீ நோஸ் தேயோங்கோட அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குல்ல, அவருக்குமே தெரியும். தென் அவருக்குமே அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இவருக்கு இருக்கிற பவர் வந்து வித்தியாசமானது. இவரால் டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். தென் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அது பின்னாடி போய் எப்படி சொல்கிறது, பின்னாடி போய் திருப்பி அதை நடக்க வைக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அவரால். இப்போ நடந்துட்டு இருந்த ஒரு சீனை முன்னாடி போய் மாற்ற முடிகிற எபிலிட்டி இங்கே ஜிமனுக்கு இருக்குது. பட் அவருக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிறத வந்து மாற்ற முடியாது. ஒன்லி பாஸ்ட்டை வந்து அவரால் மாற்ற முடியும். தென் டைம் ஃப்ரீஸ் இவருக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ தெய்யம்க்கு ஒருத்தவங்களோட கை படுறச்ச, இல்லை ஆமாம் கை சம்திங் ஏதாவது படுறச்ச அவங்களோட ஃப்யூச்சர் என்ன, தென் வந்து அவங்கவுங்க என்னென்ன அக்கர் ஆகியிருக்கோ அவங்களோட டெத்து எல்லாமே தெரியும். தென் ஜிம்மனுக்கு இந்த எபிலிட்டி, டைம் ஃப்ரீஸோட எபிலிட்டி இருக்குது. தென் வயன், தேர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வயன். வயன் இஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு எந்த ஒரு சூப்பர் பவர்ஸும் கிடையாது. பட் ஷீ இஸ் லைக் அ டிடெக்டிவ். க்ரைம் கேசஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்களா, ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஓகேவா, வயன். ஸோ அப்படியே நம்ம இந்த சைட் பார்க்கும்போது ஜங்குக் இருக்கார். ஜங்குக்கும் வயனும் ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஜங்குக் ஹேஸ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் வயன். லைக் அவருக்கு வந்து வயனை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி, தென் வயனை வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அவர் வந்து ஜங்குக் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர், ஓகே? ஸோ இவருமே நார்மல் ஹியூமன் பீயிங் தான், எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இவருக்கு கிடையாது. தென் ஃபைனலி வில்லனுக்கு இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம். ஸோ அப்கமிங்கில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? தென் ஃபர்ஸ்ட் சீன்ஸ்லேயே நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவங்க தான் பார்த்துட்ருக்க போகிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரியில் உட்காந்துருக்காரு. ஸோ இதுவும் ஒன்று இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு போல். இப்போ இருக்கிறத எப்படி சொல்கிறதுனா, இது அவரோட ஊரு கிடையாது. அவர் வந்து ஒரு டீச்சர். ஆக்சுவலாக தேவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு டீச்சர். எதுனா சிலதை பற்றி ரொம்ப நுணுக்கங்களாக படிப்பாங்களே. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பிளானட்டை பற்றி நம்ம இப்போ ஜூபிட்டரை பற்றி நம்ம வந்து படிக்கிறோன்னா அதை பற்றின டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்து A to Z படிக்கிறத வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாப்டராகவே எடுத்து படிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இந்த ஈஜிப்டில் இருக்கிற மர்மமான அந்த சிம்பிள்ஸு, தென் ஈஜிப்டில் இருக்கிற அந்த அந்த சிம்பிள்லாம் இருக்கும். நான் வேணால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நான் வைக்கிறேன், அப்படி இல்லைனா காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸுக்கு என்னென்ன இப்போ ஸ்பெசிஃபிக்கான மீனிங்கு நம்மளாக யூகிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னத்தை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், இன்னும் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய ரிசர்ச் அது இதுன்னு நிறைய பண்ணி கிட்டத்தட்ட அவரோட வாழ்நாளில் 30 வருஷத்தில் அவருக்கு வயசு இப்போ 30, ஓகேயா?
ஸோ 30 வருஷத்துல 20 வருஷம் அதாவது அவர் 10 வயசு இருக்கும்போது அந்த ஈஜிப்ட்ல உள்ள கிரேஸ் வந்துச்சு. அப்பைலேருந்து அவர் வந்து யூஸ்டு டூ லைக் ஃபோன்ஸ்ல நெறையா பண்ணுவாரு. ஆனா ஃபோன்ல எல்லாமே கிடைக்காது. ஸோ அதுக்காக நோட்ஸு, புக்ஸு, லைப்ரரிஸ்ல போய் நெறைய ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த மாதிரி அவ்ளோ டீட்டெயில்டா ஒவ்வொன்த்துக்கும் இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஈஜிப்ட்ல இருக்கிற அந்த சயின்ஸ் தெரியல. அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னு தெரியலங்கும்போது, தே கான்டாக்ட் தேயோங். சரி தேயோங் ப்ரொஃபஸருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து "என்ன சார் இது? இதுக்கு என்ன மீனிங்?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த அளவு நல்ல பிரபலமான, புகழ்பெற்ற ஒரு வாத்தியார். அதாவது ஈஜிப்ட் அந்த சயின்ஸ பத்தி படிக்கிறவரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இப்போ வந்திருக்கிறது வேற ஒரு ஊரு டோட்டலா இப்போ அவர வந்து பார்க்கறதுக்காக அந்த ஒரு புக்கு வந்து அந்த லைப்ரரியில இருக்கு. அந்த லைப்ரரியில நீங்க போனீங்கன்னா, இன்னும் அத பத்தின டீட்டெயில்டான ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியும். இன்னும் அத பத்தி நெறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததால, ஸோ நாட் ஈவன் அ சிங்கிள் செகண்ட் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம, அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயே போயிட்டு கொஞ்சம் கூட இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறதே இல்ல. பஸ்ல ஏறுனாரு, அங்க போனாரு. போனதும் அங்கங்கன்னு ஆட்டோ பிடிச்சாரு, கேப் பிடிச்சாரு, விசாரிச்சாரு, லைப்ரரி போனாரு. அங்க போயிட்டு இந்த செக்ஷன் எங்கன்னா அது அவ்ளோ பெரிய லைப்ரரி. ஸோ போயிட்டு அங்க ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காரு. ஸோ ஃபைனலி ஹி காட் தட் புக். பார்த்ததும் அவ்ளோ பெரிய மலை மாரி இருக்கு. லைக் ஒரு எப்படி சொல்லணும், ஒரு உள்ளங்கை சைஸ் அளவு அவ்ளோ பெரிய புக். கிட்டத்தட்ட ஒரு 2000, 5000 பேஜஸ் கொண்ட ஒரு புக்கு. அத பார்த்து கொஞ்சம் கூட அசந்தே போகல. இன்ஃபேக்ட் அத சொல்லப்போனா, அவர் வந்து அத பார்த்தது ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. லைக் இவ்ளோ பெரிய புக்குன்னா, அப்ப எவ்ளோ ஸ்டஃப் இருக்கும். எவ்ளோ அதில பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. வாவ்! இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, அடுத்த செகண்டே உட்கார்றாரு, ஃபேன போடுறாரு, உட்காந்து ஸ்வைப் பண்ணிட்டு அதாவது இந்த சென்ஸ் நோட் புக்க ஒவ்வொரு பேஜா டர்ன் பண்ணிட்டு உட்காந்து எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சு ஃபோட்டோ பிடிக்கிறதோ, அப்படி இல்லைனா நோட் பண்ணி எழுதிக்கிறதோ அந்த மாதிரி வேலைகள மும்மரமா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே இருந்துட்டு இருக்கவே, இவர ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டைரக்ட்டா ஒய்யன போய் பார்க்க போறோம். ஸோ ஒய்யனு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரைம் உங்களுக்கு தான் தெரியுமே, க்ரைம் கேஸில வந்து இன்வால்வ்டா இருக்கிற ஒரு பொண்ணு. இப்போ காலையில ஒரு 4 மணி அளவில ஒரு ஃபோன் வருது. யாருக்கிட்டேருந்துன்னா, ஜாங்கோ கிட்டேருந்து ஃபோன் வருது. நீங்க வந்து உங்களுக்கும் ஜாங்கோவுக்கும் ஒரு நல்ல வைப் இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேஸஸ் வந்து சால்வ் பண்றச்ச நெறைய விஷயத்துல உங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகும். உங்களுக்கு நெறையா ஏன்னா இப்போ க்ரைம் கேஸஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல போலீஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பாண்டிங் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிரியேட் ஆகும்ல. அந்த மாதிரி கிடைச்சது தான் ஜாங்கோக்கு உங்களுக்கு. ஸோ ஜேகேட்டேருந்து உங்களுக்கு ஒரு கால் வருது மார்னிங் ஒரு 4:00 ஓகேங்களா. ஸோ அட்டெண்ட் பண்ணிட்டு பேர் கூட பார்க்கல. ஹலோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்குது. ஹலோ வயன் அப்படிங்கிறாரு. அவரோட வாய்ஸ்ல ஒரு பதட்டம் தெரியுது. என்னாச்சு ஜங்குக்? அப்படின்னு சொல்லிட்டு கண்ண அப்படியே கசக்கிட்டு அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. ஒரு கிரைம் சீன் மாட்டியிருக்கு. உங்கள தான் அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான்னு தெரியுது அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்க டைம் பார்க்குறீங்க. மணி 4:05 அந்த மாரி இருக்கு. சரி நான் வரேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இரு. கீழ வந்து வெயிட் பண்றியா? இல்ல நானே வரட்டுமா? இல்ல நான் வந்துட்டுருக்கேன். உங்க வீடு கிட்ட தான் வந்திருக்கேன். நீ ஜஸ்ட் ரெடியா இரு. நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். ஓகே? சரி ஓகே ஜங்குக் பாய். அப்படி சொல்லி ஃபோன கட் பண்ணிட்டீங்க. அடுத்த செகண்டே கடகடன்னு பல்ல விளக்குறீங்க. இந்த குளிக்கிறலாம் இல்ல. ஏன்னா நம்ம அந்த கிரைம் சீன்ல போய் என்ன ஏதுன்னு உங்களுக்கு அந்த ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்காகவே நீங்க அவ்ளோ சஃபர் பண்ணி அந்த ஜாப் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அதனால யூ ஜஸ்ட் லவ் இட். எந்த டைம்ல உங்கள கூப்பிட்டாலும் நீங்க வந்து அதில அக்கறையாயி நீங்க போய் நிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கேர்ள் தான் நீங்க. ஸோ கடகடன்னு கிளம்பியாச்சு, பல்லெல்லாம் விளக்கியாச்சு, ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஒரு பெரிய கோட் போடுறீங்க. அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் உங்களோட நீக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் இருக்கு. எல்லோ கலர்ல ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ. ஸோ அந்த மாதிரி டீ ஷர்ட் போட்டுட்டு, தென் ப்ரவுன் கலர் பேண்ட் போட்டுட்டு, மேல ஓவர் கோட் போட்டிருக்கீங்க. அதுதான் முட்டிக்கு கொஞ்சம் மேல வர வரைக்கும்னு சொல்றேன். ஸோ தென் ஃபைனலி உங்களுக்கான சில நோட் புக்ஸ், தென் வந்து க்ளவுஸு அதுக்கு வேணுங்கிற சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் ரெடி. தென் ஃபைனலி ஜங்குக் வந்துட்டாரு. வந்துட்டதும் "சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?" அப்படிங்கிறாரு. "இல்ல ஜங்குக் போலாம்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். தூக்க கலக்கம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. அவரோட பைக்ல ஏறுறீங்க, உட்கார்றீங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஃபைனலி அந்த இடத்துக்கு போயாச்சு. ஸோ பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு லேண்டு சொல்ல முடியாது. ஒரு பெரிய மால் அந்த மாரி இருக்கிற மாரி இருக்கு. நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் "ரெசார்ட்லயா சம்பவம்?" அப்படிங்கிறீங்க.
ம் அப்படிங்கிறாரு. யார் இங்கே ரெசார்ட்டில் வந்தவங்க யாராவது இறந்து போயிட்டாங்களா? ம் ரெசார்ட்டோட ஓனரே இறந்து போயிட்டார். அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து திரும்புறீங்க. ம் இங்கே அவருக்கு ரூமெல்லாம் இருக்கா? ஹே, ரெசார்ட்டோட ஓனருங்கிறேன், அவருக்கு ரூம் இல்லாமல் இருக்குமா என்ன? யார் பண்ணியிருப்பா? அதான் நீயும் நானும் தான் சேர்ந்து கண்டுபிடிக்கணும், அதானே நம்ம வேலையே. அப்படி சொல்கிறாரு. அது என்னமோ வாஸ்தவம் தான். சரி வா போகலாமா அப்படிங்கிறீங்க. சரி வா போகலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபைனலி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் தான் க்ரைம் சீனே நடந்திருக்கு. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் க்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க, பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு துல்லியமான ஒரு க்ரைம் அங்கே சீன்ஸ்லாம் நடக்குது. அதை பார்த்துட்ருக்கீங்க. அந்த டெட் பாடி எப்படி விழுந்திருக்கு, எந்த ஃபோர்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே டோட்டலாக எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு உங்கள் உள்ளங்கை அளவுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு நோட் புக் இருக்கும். ஸோ அந்த நோட் புக் தான் எடுத்து அதில் உட்காந்து எல்லாத்தையும் ஹிண்ட் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கீங்க. இந்த இதெல்லாம் எனக்கு கிடச்சிது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்திங் லைக் தட் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது ஃபைனலி யூ கேம் டு த டெட் பாடி. ஸோ பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறீங்க. தாத்தாவா என்ன? எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கிட்ட கேட்டுட்டு அப்படியே நீங்கள் எழுத போகிறீங்க. ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு = போட்டுட்டு நீங்கள் ஜங்குக்கு கேட்குறீங்க. தாத்தாக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. தாத்தா இல்லை, அவனுக்கு வயசு 30 தான் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக்காகி யானை பார்க்குறீங்க. ஏய் எப்படி அப்படி சொல்லிட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த பாடியை பார்க்குறீங்க. பார்த்தா நரைச்ச முடியலாம் வந்து தோல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆகி, ஸோ அந்த மாதிரி தாத்தா மாதிரி இருக்கிற ஒரு ஏஜ்டான ஒரு பர்சன் தான். பட் இவர் பார்த்தீங்கன்னா 30 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லும்போது அதை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. ஜேகே, என்ன தூக்கம் என்ன கலையிலையா? அவரை பாரு, நல்லா ஒரு 60-70 வயசு இருக்கும், அவருக்கு போய் 30ங்கிற. அதுதான் சொன்ன காம்ப்ளிகேட். உண்மையாக அவருக்கு வயசு 30 தான். இவர் பேர் ரஞ்சித். இவர் தான் இந்த ரெசார்ட்டோட ஓனர். அதுதான் மர்மமான கேஸாகவே இருக்குது. எல்லாருமே இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே இது அவர் இல்லைன்னு சொல்லும் போது ஜூம் பண்ணி பார்க்கும்போது இது அவர் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க சொன்ன வாக்குமூலங்கள் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் உள்ள வீடியோவை எடுத்து ப்ளே பண்ணி காட்டுறாரு. இல்லை, எங்கள் சாருக்கு இவ்வளோ வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூமில் போய் பார்க்கும்போது மூஞ்சி இது எங்கள் சாரு தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்காக எப்படியே பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து ஷுவராகவே சொல்கிறாங்க இது எங்கள் சாரே இல்லை, அவருக்கு இவ்வளோ வயசுலாம் இல்லை, அவர் ரொம்ப யங்காக இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். அவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே நான் கேதர் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடைசியாக வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜு அந்த இடத்துல நடந்து போகும்போது அவருக்கு வயசு ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. அதாவது சின்ன பையன் ஒருத்தவன் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இப்போது அவர் அதை விட்டு வெளியில் வரல அப்படிங்கிறதும் ஷோராக தெரியும். ஸோ இதுதான் அந்த காம்ப்ளிகேஷன் நயன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தலையே குருட்டுன்னு சுற்றுது. லைக் என்னது இது 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 யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இதை நான் என்னன்னு எழுதுறது முதல்ல அப்படிங்கிறீங்க. நம்ம தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இது வேறு ஹை ப்ரெஷராக இருக்குது எங்களுக்கு. லைக் இவர் வேறு ஒரு பெரிய சொசைட்டிலேருந்து வந்திருக்காரா. ஸோ போலீஸில் எங்களுக்கெலாம் ரொம்ப பயங்கர ப்ரெஷர். இந்த கேஸை சீக்கிரமாக சார்ட் அவுட் பண்ணுங்க, கொலை பண்ணவன் யாரோட கண்டுபிடிங்கன்னு சொல்லி மீடியாலெலாம் போட்டு சாகடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் தள்ளு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக ஜங்குக்கோட ஷோல்டர் தள்ளுறீங்க. அப்போ பார்த்தா ஒரு சோஃபா சைஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஏதோ ஒன்று, இப்போது சோஃபா இருக்குது, அதுக்கு பின்னாடி வால் இருக்குது. அந்த வாலில் சம்திங் ஏதோ பெயிண்டில் ஏதோ எழுதின மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே லைட்டாக ஷோல்டர் நவுத்திட்டு கடைன்னு சோஃபா கிட்டே போயிட்டு அந்த லைட்டாக நவுத்துறீங்க. ஜங்குக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நவுத்துறாரு. ஸோ நவுத்துற வச்ச பார்த்தா அந்த ஈஜிப்டில் உள்ள அந்த சம்திங் அந்த ஐ, அந்த ட்ரையாங்கிளில் வச்ச அந்த ஐ மாதிரியான சிம்பிள் வித் பிளட் ஸ்டெயின்ஸில் எழுதின மாதிரி இருக்குது. சம்திங் விச் வாஸ் வியர்ட். நீங்கள் டக்குன்னு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு
இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ம் தெரில. சரி ஓகே. அப்படி சொல்லி நீங்கள் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்படியே ட்ரா பண்ணுறீங்க. லைக் டிக்டோவாக அதில் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ட்ரா பண்ணுறீங்க. சம்திங் விச் வாஸ் ஃபிஷி. அடித்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ப்ளட்டு கிளாட் ஆன மாதிரி இல்லை ப்ளட் ஸ்டெயின்ஸ் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. வந்து இந்த சிம்பிள் தென் ஒரு வாட்டர் பாட்டிலில் வில்லனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இது 2 தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு கண்டுபிடிக்கணுமா? எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? யாருன்னு கண்டுபிடிக்கிறது? ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் அண்ட் தென் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வாட்டர் பாட்டிலில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தென் அந்த சிம்பிள் அவ்வளோதான். வேறு வில்லனை பற்றின எந்த ஒரு க்ளூவுமே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போது நீங்களும் ஜங்குக்கும் அந்த க்ரைம் சீனை விட்டு போயாச்சு. பிகாஸ் இப்போ அந்த பாடி வந்து மார்ச்சரிக்கு போய் என்ன ஏது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போது ஃபைனலி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தூக்கம் வரல. பிகாஸ் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் நீங்கள் வரைஞ்ச அந்த இதை பார்த்துட்ருக்கீங்க. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜங்கு கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜங்குக் அப்படிங்கிறீங்க. உனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், போய் பாரு, இமேஜ் அனுப்பியிருக்கேன், பார் இதோ வரேன் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அதான் சம்திங் அந்த அந்த ஓல்டு மேன் மாதிரி இருந்தார்ல, ஸோ அவரோட கையில் உள்ள வாட்ச். இந்த வாட்ச்க்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லடி, நான் எதுக்கு இந்த வாட்ச் அனுப்பினேன்னா இப்போ தான் எனக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்துச்சு. இந்த வாட்ச் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்காம்மா. லைக் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த வாட்ச் ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடி ரிவர்ஸில் சுற்றி இருக்கான். அவர் இறந்து போனதை போஸ்ட்மார்ட்டத்தில் சொன்னதில் என்னென்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? இப்போ தான் வந்தது. நான் அவ்வளோ நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி சொல்லி டைம் பார்க்குறீங்க, மணி 11. அப்படின்னு சொல்லிட்டு இரு நானே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த செகண்டே உங்கள் ஸ்கூட்டி எடுத்து கடைன்னு நீங்கள் ஜங்கு கூட வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ போனதும் அந்த மனுஷன் ஃபைல் வச்சுருக்காரு. சொல்லு, என்னமோ சொல்ல வந்தியே? இது பார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. பார்த்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் எல்லாமே கொஞ்சம், அதாவது வித்தின் ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஃபுல்லாக க்ளாட் ஆகி அப்படியே அதை சக் பண்ண மாதிரி இருக்குது. அடித்தது மாதிரியோ இல்லை ஸ்ட்ரெயின் ஆன மாதிரியோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது இப்போ நம்மள ஒருத்தவங்க கொல்ல வராங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம காலையோ இல்லை அவங்கள அடிக்கிறதுக்காக நம்ம ஏதாவது நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அடிக்கிறது, உதைக்கிறது, இல்லை ஓடுறது, அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருந்திருப்போம். அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்ட்ரகுலுமே இல்லையாமா. ஸோ எப்படி சொல்கிறதுனா, லைக் ஸ்டாண்டர்டாக நின்று அப்படியே அவங்கள கொன்னுக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது என்னதுன்னா, ஒரு 2 மினிட்ஸில் எல்லா ப்ளட்டையுமே சக் பண்ண முடியாது. இட்ஸ் இட்ஸ் இம்பாசிபிள் வயன். பட் எப்படி இதெல்லாம் எனக்கு இது ஒன்றுமே புரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தப்பா, இல்லை நம்மளுக்கு கணக்கு முன்னாடி நடக்கிறது சரியில்லையான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாரு. அந்த அந்த வாட்ச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா, அவர் கரெக்டாக துல்லியமாக 12:35க்கு இறந்து போயிருக்காரு. ஆனால் சி வாட், அவர் கையில் இருக்கிற அந்த கெடிகாரம் வாட்ச் இருக்குல்ல, அது கரெக்டாக 9:35 நிற்குது. அதாவது 3 மணி நேரம் ரிவர்ஸில் போயிருக்கு. எந்த ஒரு கிளாக்குமே ரிவர்ஸில் போகாது. தென் ஹவ் இஸ் திஸ் ஈவன் பாசிபிள் வயன்? கரெக்ட் தான். இந்த கேஸில் எனக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஜங்குக், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இந்த சிம்பிள் சம்திங் நான் படிச்சிருக்கேன். லைக் இது வந்து ஈஜிப்டில் சம்திங் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான அர்த்தம்
இந்த கண்கள் காண முடியாததை கூட காண்றதுக்கான அர்த்தம்னு நினைக்கிறேன். லைக் நம்ம கண்ணில் படுறது மட்டும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாதது நடக்குதுல்ல, இன்விசிபிளா. ஸோ அதை கூட பார்க்குறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன். ஆனால் இதை பற்றின டீட்டெயில்டானது எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இதை பற்றின ரிசர்ச்சர் அப்படி இல்லைனா ஏதாவது ப்ரொஃபஸர் இந்த இந்த மாதிரி யாராவது உனக்கு தெரிஞ்சால் எனக்கு தயவு செஞ்சு காண்டாக்ட் அனுப்பி விட்றியா? எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, என் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நான் கேட்டுட்டு உனக்கு நான் சொல்கிறேன், சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக். பை த வே, வெயிட் பண்ண, வீட்டுக்கு வந்துட்டு காஃபி கூட குடிக்காம. காஃபியா? வெயிட் பண்ண வையன். நம்மளுக்கு இன்றைக்கி தான் கேஸ் இல்லை, இன்றைக்கி தான் ஸ்ட்ரெஸ் இல்லை, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டே அதானே. ஸோ வெயிட் பண்ண, நம்மளுக்கான டைமும் நம்ம வச்சுருக்கணும்ல. அதுவும் சரிதான். அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்க, பட் ஸ்டில் அப்படியே கொஞ்சம் அமைதியாக அந்த சிம்பிள் என்னத்துக்கு அதை வேணுக்குன்னே போட்ட மாதிரி இருக்கு. சம்திங் விச் வாஸ் அன்யூஷுவல், லைக் கில்லர் அவனுக்கு தான் பண்ணுறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேணுங்கனே பண்ணுறானா என்ன? அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு உங்களுக்காக காஃபியே போட்டு வந்துட்டாரு. என்ன க்ரைம் சீன் பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? அதில் அது ரொம்ப இன்டென்ஷனலாக போட்ட மாதிரி இருக்குது. அதான் எதுக்கு அவன் போட்டிருப்பான்? அவனுக்கு எல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக போட்டிருக்கானா? ஐ டோன்ட் நோ. வயான், ரொம்ப யோசிக்காத, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக விடு, ஓகே? நம்ம பார்த்துக்கலாம், சார்ட் அவுட் பண்ணலாம். நீ கேட்டால் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் உனக்கு இன்றைக்கி அவரோட காண்டாக்ட் இன்றைக்குள்ளே வந்துடும், ஓகே? கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணடா. ஓகே, ஷோர் ஷோர் ஷோர். ஸோ ஃபைனலி நீங்களும் ஜங்குக்கும் காஃபி குடிச்சிட்டிங்க. சரி, ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். அதுக்குள்ளேயா? உனக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. சரி, பார்த்து சேஃபாக போயிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ண, ஓகே? கண்டிப்பாக, பை. பை. ஸோ ஃபைனலி நீங்கள் போயிட்டீங்க. அவர் உங்களோட கப், அந்த கிளாஸ் இருக்கும்ல, அதில் கொஞ்சோண்டு கீழே வந்து இந்த காஃபி இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஜங்குக்கு ரொம்ப சூடாக குடிப்பார், ஆற்றவே மாட்டார். சர்க்கரை இல்லாமல் கூட குடிச்சிடலாம், ஆனால் அந்த சூடு இல்லாமல் குடிக்கவே மாட்டார். சூடு மட்டும் இல்லைன்னா அப்படியே அந்த காஃபி அப்படியே ஃபுல்லாக வச்சுருவார், குடிக்க மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் இப்போது உங்கள் காஃபியில் நம்ம குடிக்க 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 கீழே வந்து பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, அந்த சூடு அவ்வளோவா இருக்காது. ஆனால் நீங்கள் கீழே வச்சுட்டு தென் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தென் ரிட்டர்ன் பேக் வரும்போது, அப்போ அந்த குட்டியோண்டு அந்த கொஞ்சோண்டு ஒரு 5 ml அந்த அந்த காஃபி எவ்வளோ இருக்க போகுது? கண்டிப்பாக அது வந்து சில்லுன்னு தான் இருக்கும். அவர் அப்படியே பார்க்குறாரு, இந்த கப் ஆஃப் காஃபி ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு அவரோட வாயில் எடுத்து வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அதில் நீங்கள் சிப் பண்ணியிருப்பீங்க போல், லைட்டாக அதுலேருந்து லைட்டாக ஒழுகியிருக்கும். லைக் நம்ம சிப் பண்ணுறச்ச காஃபி லைட்டாக வந்து அந்த மெல்ட் ஆகுனதில் அந்த இது தெரியுது. அது ஒயிட் கலரில் பீங்கான் காஃபியாக இருக்கிறதால, அந்த கப்பாக இருக்கிறதால அது நல்லாவே விசிபிளாக தெரியுது. நீங்கள் எந்த சைடில் உறிஞ்சி குடிச்சிங்க அப்படிங்கிறது தெரியுது. கரெக்டாக அந்த இடத்துல அவரோட லிப்ஸை வச்சு அப்படியே அந்த காஃபியை எடுத்து குடிக்கிறாரு. அவருக்கு அந்த நிமிஷம் நம்மளோட காஃபி நம்ம இப்படி குடிக்க மாட்டோம், நம்மளோட டைப் இது இல்லை அப்படிங்கிறது எல்லாம் சிங்க் ஆனாலும் கூட, அவருக்கு ஸ்ட்ரைக் ஆனாலும் கூட, பட் இட்ஸ் யூ. அது நீங்கள் குடித்தது, அது உங்கள் கப்பு, அது உங்கள் லிப்பு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ப்ரோக் பண்ணிட்டு அதை குடிக்கும் போது அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை ஃபுல்லாக ஒரு ட்ராப் விடாமல் குடிச்சிட்டார். அப்படின்ற ஒரு பெருமூச்சு. உனக்கு இப்போ தான் என் காதல் புரியும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரே யோசிச்சுட்டு தென் ஆஃப்டர் தட் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதை பண்ண போயிருப்பார். ஸோ இங்கே நீங்கள் அந்த கேஸை பற்றினதை, அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், எவ்ரிதிங் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பெரிய சார்ட் மாதிரி ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்குது. அதில் இப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற இது பிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த த்ரெட்டில் வச்சு இப்படி நாட் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே, பின்னில் இது மாதிரி பண்ணுவாங்களே.
ஸோ அந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எழுதி நோட் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது? எப்படி அதுமாரி நடந்திருக்கும்? வித்தின் 2 minutes எப்படி பிளட் ஃபுல்லாக சக் ஆகி க்ளாட் ஆகிருக்கும். சம்திங் விச் வாஸ் அன்யூஷுவல், லைக் ஏலியன். கிரிஞ்சாக இருக்குல்ல நான் யோசிக்கிறது. இல்லை டீமன்ஸ். எப்படி அதுமாரிலாம் இருக்கும்? வேம்பையரோ? அது ஆனால் வேம்பையர்னா பைட்டிங் மார்க் இருக்கும்ல. ஏன்னா வேம்பையர் தான் டக்குன்னு சக் பண்ணி தூக்கி போட்டோம். ஆனால் பைட் மார்க்ஸ் இல்லையே. இப்போ என்ன தான் இருக்கும்? நான் ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அந்த கேஸ் ஏன் இப்படி இருக்குது? கடவுளே, முடிக்க முடியுமா தெரியலையே. எத்தனை நாள் எடுக்க போதோ அப்படி சொல்லிட்டு தள்ள அப்படியே காய வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டயர்டில் தூங்கியாச்சு. ஏன்னா இன்றைக்கி காலைல ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சதா அப்படியே உட்காந்த இன்றைக்கே தூங்கிட்டேங்க. ஒரு ஈவினிங் ஒரு 6:30 போல் ஜங்குக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. வாட்ஸ்அப்பில் தான். அந்த மெசேஜ் பாப்பப் ஆனதும் அந்த நோட்டிஃபிகேஷன் சத்தத்தில் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க. எழுந்திரிச்சிட்டு என்னது அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஹோ மதியானம்லாம் முடிஞ்சிருச்சா? இது அடுத்த நாள் காலையிலையா என்ன அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை இல்லை இல்லை, இது பிஎம், இது 6:30 PM. ஓகே ஓகே ஓகே, ஈவினிங் தான் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கல. டோன்ட் வரி. இவனா என்ன என்ன மெசேஜ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஒரு காண்டாக்ட் அனுப்பிட்டு, இவருக்கு ஈஜிப்டோட சிம்பிள்ஸ் எல்லாமே தெரியும், பேர் ப்ரொஃபஸர் கிம் தேயோங். ஸோ அவரை நீ காண்டாக்ட் பண்ணால் உனக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் டீட்டெயிலாக தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தேங்க்யூ ஸோ மச்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அதாவது மெசேஜ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே கிம் தேயோங் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணதும் அன்னோன் நம்பராக இருக்கிறதால அவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. ஹலோ, இஸ் திஸ் கிம் தேயோங்? சாரி, ப்ரொஃபஸர் கிம் தேயோங். இட்ஸ் மீ அண்ட் யூ அப்படிங்கிறாரு. அங்குளாக இருப்பார், சொட்டை விழுந்திருக்கும், நரைச்ச முடிகளாக இருக்கும்னு நினச்சேன். வாய்ஸ் பார்த்தா எங்கே இருக்கு? ஹலோ ஹலோ சாரி ப்ரொஃபஸர். நான் வந்து மை நேம் இஸ் வயன். நான் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ என்னோடய கேஸில் இப்போது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. அதாவது ஈஜிப்டை பற்றின சில சயின்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அதுக்காக தான் உங்களோட காண்டாக்ட்ஸ் வந்துச்சு. அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரில் பார்த்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் எங்கே மீட் பண்ணலாம் சார்? அவர் அப்படியே அவரோட கிளாக்கை பார்க்குறாரு, அவரோட நோட்டையும் பார்க்குறாரு. நாளைக்கு ஈவினிங் லைக் 6:30. ஷூர். தேங்க்யூ ப்ரொஃபஸர். தேங்க்யூ ஸோ மச். பை த வே எங்கன்னு சொல்லலை. நீங்கள் எங்கே ஆக்சுவலாக? நான் சென்னையில் இருக்கேன். நானும் சென்னையில் தான் இருக்கேன். ஒரு விஷயமா சென்னைக்கு வந்தேன். ஓ ஓ அப்போது உங்கள் நியரஸ்ட்டில் ஏதாவது ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்ட் எனிதிங் இஸ் ஃபைன் ஃபார் மீ. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயாராக இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டா நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரொஃபஸர். ஓகே, நைட்டு அரவுண்ட் ஒரு 8:30 இங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வந்துடுங்க. ஓ ஓ தேங்க்யூ ஸோ மச் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. பக்கத்தில் தான் அவரோட லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்க பார்க் அது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தூரம். ஸோ இப்போயே நீங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு கரெக்டான டைமுக்கு போயிடணும்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபைனலி நீங்களும் போய் ரீச் ஆகிட்டீங்க. மணி இப்போ தான் 7:30 ஆகுது. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோமா? சூப்பரு. சரி பார்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இல்லாமல் நம்மளோட இன்னர் சைல்டை அனுப்பின மாதிரி என் பக்கத்தில் வந்து சீசா, சர்க்கஸு, இந்த ஊஞ்சல் எல்லாருக்கும் அம்பட்டி விளாட்றீங்க. குழந்தைங்கள்ட்ட சண்டை போட்டே இது ஏன் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ இத்தனை நாள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் தென் வந்து ரொம்ப சீரியஸ், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிற உங்கள் லைஃப் ஸ்டைலில் இது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு தருது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி 8:30 ஆகிட்டு, ஐயோ
டைம் என்ன 8:15 ஆயிடுச்சா? கடகடன்னு நம்ம வந்து போய் நின்னுடணும். ஆமாம், நம்ம வேற சீரியஸாக இல்லாமல் லூசுத்தனமாக இருக்கும். அப்படியே நீங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல்ட அப்படியே ஸ்மெல் பண்ணுறீங்க. ஐயோ! ஸ்மெல் வேற அடிக்குது. நான் வேற நல்லா விளாண்டு வேவையாக வேற நாத்தமாக அடிக்குது. ஒரு ப்ரொஃபஸரை போய் பார்க்குறேன், இப்படியா போய் நிற்போம். காலு கையெல்லாம் மண்ணு மண்ணாக இருக்கு. எருமை 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 அப்படி சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே உதறீங்க, தட்டுறீங்க கையை வச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி அக்கர் ஆகிட்டாரு. இங்கே வந்து அக்கர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் எடுக்கிறாரு. ஐயோ! அந்த ப்ரொஃபஸர்ட்டேருந்து கால் வந்துடுச்சு. இரு அப்படி சொல்லிட்டு கடன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் வந்து ஒரு சிங்க் மாதிரி இருக்குது. ஸோ கடன்னு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், வந்துட்டிங்களா? நான் வந்துட்டேன், என்ட்ரன்ஸில் வந்துட்டேன். ப்ரொஃபஸர் மொத்தம் இதில் 2 என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த என்ட்ரன்ஸில் இருக்கீங்கன்னு தெரியலையே. என் என்ட்ரன்ஸ் கிட்டக்க ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அது பக்கத்தில் சீசா சர்க்கஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு கிட்டக்கும் தான் அப்படி சொன்னீங்க. அப்படி திரும்பிங்க. ப்ரொஃபஸர், நீங்கள் அப்படியே ப்ளூ கலர் கோட்டா போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே கீழே பார்க்குற குனிறாரு. ஆமாம் ப்ரொஃபஸர், உங்களை பார்த்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே டக்குன்னு கை தூக்குறாரு. ப்ரொஃபஸர் இங்கே 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 அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே ஷேக் பண்ணுறீங்க. அப்படி சொல்கிறாரு. வாவ், ப்ரொஃபஸர் பார்க்க ஹேண்ட்ஸமாக ஹீரோ ஆட்டம் இருக்காரு. வந்த கண்டென்ட்டை மறந்துட்டு என்னடி யோசிச்சுட்டு இருக்கேன் லூஸு அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் யோசிச்சுட்டு குட் ஈவினிங் ப்ரொஃபஸர். குட் நைட் மேம் அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர், நான் ஒன்று சொன்னால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்களே? என்னது? நான் இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு வயசாகி வழுக்க விழுந்து ஒரு மாதிரி ஏஜ்டாக ஒரு 57 அந்த மாதிரி வயசு இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எங்கே இருக்கீங்க, இல்லை எங்கே காட்டிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஹலோ, ஐ எம் 30. ஓ ரியலி? 30 வயசாகுதா? முதல்ல எதுக்கு வந்தீங்களோ அதை பற்றி பேசுகிறீங்களா அப்படிங்கிறாரு. சாரி ப்ரொஃபஸர், சாரி ப்ரொஃபஸர். பக்கத்தில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் பேசினா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். அவர் அப்படியே டைம் பார்க்குறாரு. சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு ப்ரொஃபஸர். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 2 பேருமே போயிருப்பீங்க. வித்தின் ஒரு 5 minutes ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நீங்களும் அவரும் ஒரு இடத்துல போயிட்டு உட்காடுறீங்க. ஸோ உட்காந்த அடுத்த செகண்டில் அவர் வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? வெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்டக்கு போயிட்டு உங்களோட நோட் இருக்கும்ல, அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான சிம்பிள் நான் பார்த்தேன். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் அந்த சிம்பிள் வந்து நீங்கள் காட்டுறீங்க. அப்படி சொல்லி அதை குறுக்குன்னு பார்க்குறாரு. இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். வெல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை நோட்டில் வந்து கையை வைக்க போகிறாரு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கை வைப்பாங்களே. ஸோ அப்படி கை வைக்கும் போது உங்கள் கை ஆல்ரெடி நோட்டில் இருக்கும். அது டக்குன்னு பட்டிருக்கும். பட்ட அடுத்த செகண்ட் அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. அவருக்கு தான் சூப்பர் பவர் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ ஃப்ளாஷ் ஆனதில் அவருக்கு என்னென்ன தெரியும்னா, நீங்கள் பாஸ்டில் என்னென்ன பண்ணீங்க, இப்போது என்னென்ன நடந்துகிட்ருக்கு, உங்களோட ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும், அதுவும் இல்லாமல் உங்களோட டெத் கவுண்ட் அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. நீங்கள் எப்படி சாக போகிறீங்க அப்படிங்கிறது, அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் 30 நாளில் சாகிறதா இருக்குது. அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அப்படியே உங்களே பார்க்குறாரு. சாரி ப்ரொஃபஸர், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க, விடுறீங்க. அவர் அப்படியே கடன்னு நடந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம் கிட்டே போயிட்டு லைக் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு வெயிட் வாட் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருக்கு ஃப்ளாஷ் ஆனது திருப்பியும் அவருக்கு ரீகால் பண்ணி பார்க்குறாரு. இன்னும் 30 days நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களாவில் கொடூரமான முறையில் இறந்து போகிற மாதிரி அவருக்கு அந்த அந்த டைம் லூப்பில் வந்து தெரிய வருது. ஸோ உங்களோட டெத் இப்படி அக்கர் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார்.
இதில் என்ன நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் அவர் நிறையா பேரோட டெத்து அதெல்லாம் பார்த்துருக்காரு. பட் ஈவன் தோ என்ன தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் ஹி கான்ட் சேஞ்ச் எனிதிங். லைக் நடக்கிறது நடந்து தான் ஆகணும். அதை இவரெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு உங்களோட கேரக்டர் பற்றி யோசிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறதையும் உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியே தான் ஆக்சுவலாக தெரிஞ்சிருதே. பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் சாகிறதா? ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சாரோவாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட ஃபைனலி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கிட்டக்க வந்துட்டு உட்கார்றாரு. இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் ப்ரொஃபஸர்? யா, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஓகே, பேக் டு த ஃபார்ம். சரி, ஓகே. இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஐ இதை பற்றி தானே கேட்குறீங்க? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பிரமிடில் சென்டரில் இருக்கும். இது வந்து கரெக்டாக சொல்ல போகணுன்னா ஐ ஆஃப் ஹாரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் புராணத்தை படி ஹாரஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து இங்கே எகிப்து நாட்டு மக்கள் வந்து வணங்கிட்டு இருந்ததாகவும், அவரோட கண்கள் வந்து லெஃப்ட் சைட் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை குறிக்கிறதாவது, அதாவது மூன். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஐ வந்து பார்த்திங்கன்னா சூரியனை, அதாவது சன்னை குறிக்கிறதாகவும் அவங்க வந்து நம்பப்படுது. அதுவும் இல்லாமல் அந்த குரோனஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து போரில் வந்து அவரோட கண்களை இழந்ததாகவும், தென் அதுக்கப்புறம் சில சக்திகள் மூலியமாக அந்த கண்களை திருப்பியும் அவருக்கு பொருத்தி அந்த கண்களுக்கு உயிர் கொடுத்ததாகவும் சில புராணங்கள் கதையில் சொல்லப்படுறாங்க. அந்த கண்ணை பொருத்துறதுக்கு அவங்க சில மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணதாகவும், ஒரு செத்துப்போன ஒரு கண்ணை அதை திருப்பியும் உயிர் கொடுத்ததாகவும் சில பேர் அதை நம்பப்படுது. தென் இன்னொன்று ஒரு தியரி படி பார்த்தோம்னா, இது ட்ரையாங்கிளுக்கு சென்டரில் இருக்கிற அந்த ஐ, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியாதது கூட அதால் பார்க்க முடியும், அதுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கான பொருளும் கூட இருக்குது. ஸோ இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்குது. அது அவங்க எதை குறிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது தவிர வேறு ஏதாவது கேள்விகள்? அது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ப்ரொஃபஸர். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச். பை த வே வயன், ஆக்சுவலாக நான் உங்கள் கூட இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணலாமா? லைக், இஸ் இட் ஓகே ஃபார் யூ? ரியலி? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ப்ரொஃபஸர். வி ஆர் கிளாட் தட் உங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்கும் நான் நினச்சி பார்க்கல. லைக் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரொஃபஸர். இதை நான் வாழ்நாள் மறைக்க மாட்டேன். இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்குது எங்களுக்கு, ஷுவராக. தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறீங்க. ஓகே, சரி. இந்த கேஸ் முடிய எப்படி இருந்தாலும் 1 மந்த் ஆகும். இந்த 1 மந்த் வரைக்கும் எங்கள் சென்னையிலே இருந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஷுர். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரொஃபஸர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ப்ரொஃபஸர், நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதனால் நம்ம சாப்பிடாம அந்த இதுக்கு நானே பே பண்ணிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இட்ஸ் ஓகே, எனக்கு அது தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ப்ரொஃபஸர், நான் தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நீங்கள் போய் நின்று அவருக்கான பில்லையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அவர் ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ப்ரொஃபஸர், தேங்க்யூ. எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுனே தெரியல, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு ஒரு டீப் பிரெத் எடுக்கிறாரு. ஸோ நீங்களும் அவருக்கு டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஜிமெண்ட்லேருந்து கால் வந்திருக்கும் தியோங்க்கு. ஹலோ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிமெண்ட்டை பேசுகிறாரு. என்ன சந்தோஷமா, ஹாப்பியா, மீட் பண்ணிட்டியா அப்படிங்கிறாரு. யாரை பற்றி பேசுகிற? ரொம்ப நடிக்காத, பையனை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். எங்கே இருக்க? தோ
அப்படின்னு சொல்லிட்டு கையை வேவ் பண்ணுறாரு. ஃபோனு கட் ஆகுது. ஸோ சைடில் தான் நின்றுட்டுருக்கார் போல். ஹே, எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீயும் அவளும் பார்க்கில் மீட் பண்ணது, நடந்து இந்த ரெசார்ட்டுக்கு வந்தது, பேசுனது, நீ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும். லூப் ஹோலில் தான் இருக்கு. ஆக்சுவலாக இது 45, நான் 45 தடவை இந்த சீனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த விஷயமும் மாறின மாதிரியும் இல்லை. உனக்கு அதாவது தெரியுமா? நான் 45 டைம் நான் அவளை பார்த்தேனா? அவள் என்ன 30 நாளில் சாக போகிறா. அதை மாற்றுறதுக்காக நீ தான் சொன்ன. என்னை லூப்பில் ப்ரீவியஸில் என்னை அழைச்சிட்டு போன்னு சொன்னேன். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணுற நாள்லேருந்து உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே மாற்றுறதுக்கு என் நெஞ்சில் தெம்பு இல்லடா. அப்பாடே, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இதில் அவள் உயிர் காப்பாற்றுறதுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ அதை தயவு செஞ்சு ட்ரை பண்ணுறா. என்ன விட்டுடு. இந்த 44 தடவை ட்ரை பண்ணதுலேயும் அவள் இறந்துட்டாளா? டெக்னிக்கலி எஸ். அதனால தானே இந்த டைம் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ உனக்கு தெரியும், என்னால் ஓவர் டூ பண்ண முடியாது. அப்படி நான் பண்ணேன்னா என்னோடய ஆயுசு காலம் குறைஞ்சிரும். உனக்கு எப்படி சூப்பர் பவர்ஸ் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் குறிப்பிட்ட டைம் தான், அது குறிப்பிட்ட இது தான் பண்ண முடியும். ரொம்ப பண்ணனா அப்புறம் நீ என்னை லைஃப் டைமில் பார்க்க முடியாது. புஷ், இன்விசிபிள் ஆகிடுவேன். அடுத்தது எங்கள் ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணி காட்டுறாரு. அமைதியாரு. ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி இருக்குது. ஜிம்மன், நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப நல்ல பொண்ணுறா அவள். ஆஹா, தெரியும். அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ நான் எதுவும் சொல்லலைப்பா. அடுத்துட்டு எங்கள் ஜிம்மன் சொல்கிறாரு, ஜிம்மன் ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபைனலி அப்பா அந்த மனுஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. எங்கள் ஜிம்மனும் ஜாங்குக்கும் பேசிகிட்ருக்காங்க. ஜிம்மனும் தேவங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். பாய் சரிங்க மிஸ். அப்போ லைக் இட். தென் கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல இதில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன்னு நான் நம்புகிறேன். தென் உங்களுக்கு இந்த கதையை பற்றி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் கொஞ்சம் சீக்கிரமாக போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் பாய் சரிங்க மிஸ். அப்போ லைக் இட். நிக்கோ நீ